மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு போய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆக்சுவலி நான் பார்க்கல, ஏன்னா நமக்கு அந்த பொறுமை இல்லை பார்த்தீங்களா, நல்லா பார்க்கல. இப்பதான் ஒரு கட்கட்டா விட்டு விட்டா வந்துட்டு இருக்கு, ஒரு பேசுன விட்டு விட்டா வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் பேசின மாதிரி திராணியும் தெம்பும் இவங்களுக்கு இருக்கா, ஒரு டேஷும் இல்லை. ரொம்ப அற்புதமான வரிகள் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. ஒரு டேஷும் இல்லை, அந்த டேஷ் வந்து நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம், ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு போட்டுக்கலாம். மயிர் வந்து தப்பான வார்த்தை இல்லை, ஜஸ்ட் ஹேர், அவ்வளவுதான், எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அது தூய தமிழ் வார்த்தை, இல்லை தப்பா கெட்ட வார்த்தைலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அதையும் சொல்லிட வேண்டியதானே, நீங்க எதுக்கு அதை மட்டும் சொல்லாம விட்டீங்க? ஒரு மயிர் உங்களுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிடுங்க. ரெண்டாவது ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கேஸ்னு வந்தா, சாதாரணமா பெட்டி கேஸ் வந்தாலே ஒரு ஜாமீன்ன்றது, ஒரு லாயரோட போறதுன்றது ரொம்ப ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் நீதிமன்ற வழக்குன்னு வரும்போது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி வந்து வழக்குல வந்து மாட்டிருக்கிறாரு. ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் போயிட்டு கடைசியில நீதிமன்றமே காரி துப்பி வெளியே அனுப்பிச்சு விட்டுருச்சு. என்னடா நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னும் ப்ரூஃப் இல்லை, எதுக்கு அவரை போட்டு படாத படுப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. கேஸ் எல்லார் மேலேயும், அரசியல்வாதிகள் மேல வர்றது சாதாரண விஷயம், நம்ம ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க. அண்ணா கரூர்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுனீங்களே அண்ணா, பைக்கை பிடிச்சிட்டு கேட்டாங்க ஏர்போர்ட்ல, 30 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது சார், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லும்போது பதிலே சொல்லாம போனீங்களே, அப்ப ஏன் அந்த அளவுக்கு நீங்க ஓடுனீங்கன்றதான் என்ன மாதிரிப்பட்டவங்களோட கேள்வி. அண்ணா பூவே உனக்கால இருந்து உங்களோட பெரிய ஃபேன், என் பக்கத்துல ஏரியால உள்ளவங்க தான் தெரியும். இப்போ ஒருத்தவங்க பின்னாடி பைத்தியமா சுத்துறான், என் தம்பி ஒருத்தன். அவன் சொல்றான், அக்கா நீ தானக்கா என்ன குழந்தையா இருக்கும்போது அவர் படத்தை காமிச்ச, இப்ப நான் அவர் மேல பைத்தியமா இருக்கேன்டே, உனக்கு மேல அவர் மேல நான் பைத்தியமா இருந்தேன்டான்னு சொன்னேன். நீங்க அரசியல் ஆரம்பிச்சதுல, கட்சி வந்ததுல எந்தவித எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியோ இதோ கிடையாது. எனக்கு திமுக எவனும் கொண்டு வந்து தரல, எந்த கட்சியில இருந்து எவனும் எனக்கு தரல, நான் அது இல்லை, எனக்கு ஒரு கொள்கை பிடிச்சிருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பண்ணீங்க பாருங்க, இன்னைக்கு கரூர்ல ஓடுனீங்க பாருங்க, எந்த பதிலும் சொல்லாம. உங்களுக்கு வாய் இருக்குன்னா அந்த வாய் வாய் வாய்க்கு தான் என்ன வேணா பேசுறீங்களா, கண்டிப்பா பேசதான் தான் செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்றது இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய 41 பேரோட மரணத்துக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. திமுக கவர்மெண்ட் எடுக்குதா? இன்னைக்கு நீங்க வந்து காவல்துறைகள் மேல நீங்க பழி சொல்லிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய அபத்தம். காவல்துறைகள் மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க 12 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வர்றீங்க, வண்டியை 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது நீங்க தான் கேட்காம போய் நிப்பாட்டினீங்க. அவங்களோட உங்களுக்கு மெசேஜ் தெரியுமா, இல்ல உங்க டீம்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை ஒரிஜினாலிட்டியே யார்ட்டையும் சொல்லியிருக்காங்க, இல்ல சார் நீங்க வண்டி இங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம்னு சொல்லி மீறி உங்க வண்டி உள்ள போயிருக்கு. மேபி உங்களுக்கு வந்து நாலேஜ்க்கே வரலன்னு வைப்போம், ஆனா நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நீங்க தானே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். உங்க மீட்டிங் தானே, உங்களை பார்க்க தானே வந்தாங்க. அப்ப நீங்க அன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் பழி சொல்லிட்டு இருக்கீங்க. இது முதல்வர்களுக்கு அழகே இல்ல. நீங்க இந்த மாதிரி பேச பேச உங்க ரசிகர்கள் வேணா கை தட்டலாமே தவிர, உங்களுக்கு பிற்காலத்துல ஃபியூச்சர்ல ஏத்துக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மன கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு தனி நபருக்கு வந்து எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கோ, ஒரு முதல்வரை வந்து உரிமையில பேசக்கூடாது, ஒரு முதல்வரையோ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களையோ யாரையுமே, எந்த ஒரு மனிதனையுமே வந்து தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை பண்பு ஒழுக்கமும் இந்த நீதி கொடுத்துருக்குது, ஒரு சட்டமன்றம் கொடுத்துருக்கோம். ஒரு முதல்வருக்கும் அதுதானே. நீங்க இப்படி பேசுறீங்களே, பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கே, எங்களுக்கு கடுப்பு டேஷா இருக்கு நீங்க இப்படி பேசுறத பார்த்தாச்சுன்னா. இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னா நீங்க வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. தூத்துக்குடியில நடந்த இஷ்யூ என்னாச்சு? சரவணன் மேல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்தாங்கல்ல, கள்ள லாட்டரி இது பண்ணி அதுல கூட்டிட்டு போனாங்க, எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, என்ன வந்து பாலியல் வன்கொடுமை ஆளாக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய லீலைகளோடு உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் இது பண்ணானே, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ஆலந்தூர்ல தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட உங்க நிர்வாகி போய் வந்து இது பண்ணான, பிரச்சனை பண்ணான, அவன் உங்க கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கான், அவனை நீக்கின மாதிரி நீங்க நீக்கினீங்க, அவன் உங்க கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கான். நீங்க என்ன பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி? கூட்டத்துல வந்து சாவடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? என்ன வேலை வாய்ப்பு நீங்க இது வரைக்கும் நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? விடியல் பேருந்துக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, லைப்ரரிக்கு பேரை நீங்க மாத்திருக்கீங்க, நீங்க பேர் மட்டும் தான் மாத்திட்டு இருக்கீங்க. கேள்விகள் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வாய் இருக்கு நீங்க என்ன கேட்பீங்களா, நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ற இடத்துல நீங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 3ஆம் தரமான பேச்சுக்கள் வந்து பேசாதீங்க. நாங்க பேசுறோம், பிரச்சனை இல்லை. எங்களெல்லாம் ஒரு நாய்க்கு தெரியாது, எங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. நாங்க வேலை வெட்டி இல்லாம பொழுது போகாம நாங்க பேசிட்டு இருக்கோம், ஏதோ பேசுவோம். ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இது? தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்ன மாதிரி பேசணும்? உங்களை மாதிரி யாரும் பேச மாட்டாங்கண்ணா.
கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் மூளை இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி பேச மாட்டாங்க. உங்களை மாதிரி பேசணும்னா நான் தான் பேசணும்.